ஏனம் பகுதியில் 20 நாட்களாக துப்புரவு பணிகள் தேக்கமடைந்துள்ளதால் நகர் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதியினர் கவலை தெரிவித்தனர். கனகலாப்பேட்டை குப்பை கிடங்கில் குப்பை கொட்ட விடாமல் கிராம மக்கள் தடுப்பதாகவும், சம்பந்தப்பட்ட பேரூராட்சி அதிகாரிகள் இதுவரை மாற்று இடம் கண்டு கொள்ளாததால் நாளுக்கு நாள் குப்பைகள் தெருக்களில் குவிந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திடக்கழிவு மேலாண்மை வழிகாட்டுதலின்படி 2023ஆம் ஆண்டில் குப்பையில் இருந்து கரிம உறுதியை உற்பத்தி செய்வதற்காக வள மீட்பு திட்டத்திற்காக சம்பந்தப்பட்ட நகராட்சிக்கு உள்ளூர் மேட்டாகுரு துணை நிலையத்தை ஒட்டியுள்ள புறம்போக்கு நிலம் அதன்படி சம்பந்தப்பட்ட மின்துறையும் நிலத்தை நகராட்சிக்கு மாற்றி புதுச்சேரி உள்ளாட்சி நிர்வாகத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது. மேட்டக்கூரை அடுத்த கோபால் நகர் கிராம மக்கள் அங்கு வள மீட்பு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இடப்பிரச்சினை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இப்படி நடந்தாலும் அதிகாரிகள் மட்டத்தில் பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய நகராட்சி கமிஷனர் சில நாட்களாக விடுப்பில் உள்ளதால் RAO விடுப்பில் சென்றதால் சுகாதார பிரச்சனையை தீர்க்க முடியாமல் திணறுகின்றனர். மறுபுறம் LG கைலாஷ் நாதனகோபால் MLA கொல்சீனிவாசன் அஜோருனிவாலிடம் சென்று குப்பை கொட்டும் இடமாக இடம் ஒதுக்க கோரி மனு கொடுத்தனர். மறுபுறம் HSR சதுக்கத்தில் துப்புரவு பணி ஒப்பந்த நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் கூட குப்பையை எங்கு கொட்டுவது என்று தெரியாத நிலை உள்ளது. கடந்த காலங்களில் கூட சலித்திரு நகரில் நிலம் கையகப்படுத்துவதும் தடுக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி உயர்மட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் அப்பகுதியினர் விரும்புகின்றனர்.